Hi friends, welcome. Vanakkam. This is Shivaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சமீப காலமாக நம்ம சைக்காலஜி பற்றி இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சைக்காலஜியில் நம்ம என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். ஆனால் மக்கள் அதை யாரும் விரும்பலை. ஓகேங்களா? அதாவது மக்கள் ஏன் விரும்பலைன்னா, அவங்களுக்கு சைக்காலஜியே அப்படின்றது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஜீரணிக்க முடியாது. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி தான் பார்ப்பாங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் போட்டுட்டாங்க அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் லாஸ் இதில் போட்டுட்டாங்க, இந்த இதில் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர அதை மாடிஃபிகேஷன் பண்ணி ஸ்டாப் லாஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் லெவலில் அதிகப்படுத்திகிட்டே போவாங்க. இது சைக்காலஜிக்கல் இஷ்யூ. இது அதே மாதிரி டார்கெட் இந்த இடத்துல போட்டுட்டாங்க அப்படின்னா ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட் சைடு போக சொல்ல அந்த டார்கெட்டை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. கொஞ்சம் ஒன்றும் இல்லை, இந்த ப்ரைஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இன்னொரு டைம் போக சொல்ல அந்த டார்கெட் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அங்கேருந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கீழே லோவில் எடுத்து வந்துடுவாங்க. ஏன்னா அது எமோஷ்னல். ஸோ இதை தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து இவ்வளோ நாட்களாக பேசிட்டு வந்தோம். இப்போது சமீபம் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த மாதிரி விஷயம் சொல்ல சார் நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் இதையே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எங்களுக்காக எதுவும் கொடுக்கவே இல்லை, நீங்கள் இதுவரையிலும் ஸ்ட்ராட்டஜி எங்களுக்காக எதுவும் கொடுத்ததே கிடையாது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். மேபி என்னோடய வீடியோ அவங்க பார்க்காம இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிடுச்சு. 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்காக போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்க்ளூடிங் இதையும் சேர்த்து இந்த ஸ்ட்ராட்டஜியும் போட்டிருக்கேன், ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜியும் சேர்த்து கிட்டத்தட்ட 50 ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே போட்டிருக்கேன். அவர் மேபி அந்த பார்க்காம கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்கலாம். அதுக்கு இன்னொரு நிறைய பேர் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் தெரிவித்ததுக்கு நிறைய பேர் அதுக்கும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸ்ட்ராட்டஜிக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே, ஸ்ட்ராட்டஜி வேறு, நீங்கள் ஏர்ன் பண்ணுற சிஸ்டமே வேறு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நீங்கள் உங்களால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. அது கூட சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்காலஜி நீங்கள் பில்ட் பண்ணல அப்படின்னா ஒன்றும் முடியாது. சைக்காலஜினா என்ன நான் சொன்னேன் இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ், ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ், ரிஸ்க் ரேஷியோ, மணி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்தால் உங்களை மேலே ஏற்றுமே தவிர ஸ்ட்ராட்டஜி உங்களை மேலே கொண்டு வராது. இருந்தாலும் என்னுடைய கடமை. ஏன்னா அவங்க கேட்டிருக்காங்க, சார் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்ல மாட்டேன்றீங்க, ஸ்ட்ராட்டஜி தான் கொடுங்க, ஸ்ட்ராட்டஜி கொடுங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே போனால் வாங்க, இதுக்கு கீழே பணம் விற்றுருங்க, இவ்வளோ லாபம் சம்பாதிக்கலாம், பேக் டெஸ்ட் 1 வருஷம் எடுத்திருக்கோம், 2 வருஷம் பேக் டெஸ்ட் எடுத்திருக்கோம், சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னதான் நீங்கள் சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அதாவது பஸ்ஸு நல்ல சூப்பர் கண்டிஷன் பஸ்ஸாக இருக்கலாம், அது ஓட்டுற டிரைவர் நீங்கள் தானே. டிரைவருடைய மனநிலைமை சரி இருந்தால் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். டிரைவர் ஸ்ட்ராங்கான மனநிலைமை இல்லை, ஆரோக்கியம் இல்லை, டிரைவர் ஏதோ பிரச்சனைனால ஒரு நல்ல சூப்பரான ஒரு மெர்சிடிஸ் பென்ஸு பஸ் எடுத்துன்னு கொடுத்தா கூட அவங்களால ட்ரைவ் பண்ண முடியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம் வாங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு கூட பயமாக இருக்குது. சார் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண போகிறாங்க, நீங்கள் ஏன் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்வாங்க. ஓகே, ஆக்சுவலாக ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு, அதனால தான் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு தவிர ஒரு ஓட் போலிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, பிடிச்சிருந்தா ஞாபகமாக லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். இல்லை லைக் பண்ணியே பண்ணணும், லைக் பண்ணுங்கள் அப்படி ஃபோர்ஸ்லாம் இல்லை. அது நான் பிடிச்சிருந்தா ஞாபகமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம். ஓகே, சரி. இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஆப்ஷன் தான் ஸ்ட்ராட்டஜி இது. ஏன்னா இப்போ ஆப்ஷனில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க். நம்ம 35% தான் ஆப்ஷனில் வின்னிங்கான சான்சஸ். அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. வெறும் 35% தான் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஆப்ஷன் பையிங்கில் வெறும் 35% தான் சான்சஸ். ஏன்னா ப்ரைஸ் உங்களுக்கு சாதகமாக போனால் கூட உங்களுடைய ப்ரைஸ் மூமெண்டம் ஆகாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன் மூமெண்டம் ஆகாது, எதுக்கு மூமெண்டம் ஆகாது அப்படின்றத இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதாவது ஆப்ஷன் கிரீக்ஸ்னால் என்ன, டெல்டா, காமா, தீட்டானா என்ன, தீட்டா வேல்யூ ஏன் கம்மியாகுது, இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக எல்லா யூடியூப் பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். பெரிய விஷயம் கிடையாது. மொத்தத்தில் குறையுது, அதை மட்டும் தெரிஞ்சுங்க. அதாவது ப்ரைஸ், உங்களுடைய ப்ரைஸ் ப்ரீமியம் தொகை ஏறாது, மெயின் ப்ரைஸ் ஏறினா கூட. அதுக்கு என்னென்னா இந்த மணியும் அடுத்த மணி எடுத்துக்கணும், அதுவும் உங்களுக்கு தெரியும். அவுட் ஆஃப் த மணி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓடிஎம், அவுட் ஆஃப் த மணி, தூரமாக ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குதே அப்படின்றதுக்காக ஓடி போய் வாங்காதீங்க. அடுத்த மணி அல்லது இந்த மணி
நல்ல ஹை ப்ரீமியம் தொகை ஹையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல தொகை, நல்ல ஒரு ஹியூஜ் ஒரு நல்ல ப்ரைஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜி என்ன? நமக்கு நல்ல மூமெண்டம் இருக்கணும். அதாவது ஒரு ப்ரைஸு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்தால் நமக்கு செட் ஆகாது. நமக்கு நல்ல மூமெண்டம் இருக்கணும். நல்ல மூமெண்டம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பிரேக் அவுட் நீங்கள் ஒரு நல்ல பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். நல்ல பிரேக் அவுட்னா எப்படி பிரேக் அவுட்? நல்ல பிரேக் அவுட் இப்போ எவ்வளோ சார்ட்டில் மேலேருந்து கீழே வருது, சார் இது கூட தான் பிரேக் டவுன் ஆகுது, இது கூட தான் நல்லா சேல் எடுக்கலாமா, இல்லை இங்கே வந்து பை எடுக்கலாமா, எது நல்ல பிரேக் அவுட், எது நல்ல சரியான பிரேக் அவுட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த ரொம்ப பேசிக்காக தான், புரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கு, புரியாதவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷனில் பொறுத்தவரை இன்ட்ரடேயில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பேங்க் நிஃப்டி அல்லது நிஃப்டிக்கு மட்டும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். ஏன்னா சின்ன மூமெண்டம் நம்ம கேட்ச் பண்ணுறது, இது சின்ன மூமெண்டம் நம்ம கேட்ச் பண்ணுறது. ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும், நமக்கு பிரேக் டவுன் அல்லது பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு. பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு கீழே வந்து எஸ்எல் வைக்கணும். அதனுடைய ப்ரீவியஸ் ஹை என்ன இருக்குதோ அந்த ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக போடணும். டார்கெட் வைக்கணும். அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து டார்கெட்டாக வைக்கணும். அந்த ப்ரீவியஸ் லோ வந்து எஸ்எல்ல வைக்கணும். ஓகேங்களா? இது ப்ரொசீஜர். சார் நீங்கள் சொல்கிறதுலாம் சரி, எல்லா டைம்லையும் இந்த மாதிரி போதா, கொஞ்சம் தூரம் மேலே போய்ட்டு அப்புறம் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிடுது, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு தான் நான் சொன்னது 35% தான் வந்து ஆப்ஷன் பையிங் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா மேபி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் எப்படி நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம்? அதாவது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, மேக்ஸிமம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, 200 EMA பிளாட் பண்ணிக்கோங்க. 200 EMA எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 200 EMA பிளாட் பண்ணிக்கோங்க. 200 EMA பிளாட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே ஆகுது. இப்போ தான் வந்து நம்ம மெயின் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரோம். என்னென்னா 200 EMAவும் டைம் ஃப்ரேமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு. டைம் ஃப்ரேம் தான் உங்களை மேனேஜ் பண்ணது. இதுலேருந்து காப்பாற்றுறது வந்து உங்களுக்கு டைம் ஃப்ரேம். 200 EMAவும் டைம் ஃப்ரேம் தான் உங்களை காப்பாற்றுறது. இந்த 200 EMAவும் டைம் ஃப்ரேம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்கள். இப்போ நீங்கள் 1 மினிட்டில் நீங்கள் ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ட்ரெண்டு ஃபார்ம் ஆகட்டும் அப்படின்னு 1 மினிட்ல நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டைம் ஃப்ரேம் இருக்குதுங்களா, அதாவது 1 ஹவர், 30 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், இது மூணுத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். எப்படி? இது மூணுத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இப்போது நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணலான்னு இருக்கீங்க. பேங்க் நிஃப்டி 35,000 கால் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் பை பண்ணலான்னு இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுறீங்க. பை அண்ட் சி அப்படி வச்சிங்களா, கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணலான்னு இருக்கீங்க. அப்போது இந்த 200 EMAவும் டைம் ஃப்ரேமும் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இந்த 1 ஹவர்லேயும் 30 மினிட்ஸ்லையும் 10 மினிட்ஸ்லையும் 200 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்ருக்கணும். அதாவது 1 மினிட்டு, 30 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் எல்லாமே 200 அபவ் மேலே ஒர்க் ஆகிட்ருக்கணும். இது கூட இன்னும் முடிஞ்சால் 5 மினிட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதாவது இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 1 மணி நேரம், 30 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் எல்லாமே 200க்கு EMAக்கு மேலே ஒர்க் ஆகிட்ருக்க சொல்ல, நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு நீங்கள் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, அந்த பிரேக் அவுட் நீங்கள் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அது பையிங்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், புரியல அப்படின்னா இன்னொரு டைம் போய் பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக எளிமையாக புரியுற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறதுல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். நம்ம சார்ட்டில் ஒரு டைமும் பார்க்கலாம். இப்போது சார்ட் வந்து பிளாட் பண்ணிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட்ல வந்து எனக்கு பிரேக் அவுட் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு 1 மினிட்ல பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, ரைட்டுங்களா? நான் வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். இது 200 EMAக்கு மேலே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு சம்வேர் இங்கேனா என்ட்ரி கிடச்சிருக்கும். இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கேன். இந்த இடத்துல லோ வந்து ஸ்டாப் லாஸை போடுறீங்க. ஏன்னா அங்கே தான் சப்போர்ட் எடுத்துருக்கு. இங்கே ஸ்டாப் லாஸை போடுறீங்க. இந்த டார்கெட் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இது வந்து மார்க் பண்ணிவிட்டு இது வந்து 1 minute டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத இன்னும் கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணணும் நம்ம அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் போயிடணும். 1 hour டைம் ஃப்ரேமில் போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் எங்கே கிடச்சிருக்கும், சம்வேர் இங்கே என்ன கிடச்சிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ 200 EMA எங்கே இருக்குது? 200 EMA இங்கே மூவ் ஆகிட்டுருக்கு. கண்டிஷன் நம்பர் 1 ஓகே. கண்டிஷன் நம்பர் 1 ஓகே. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு 30 minutesல என்ன கண்டிஷன் இருக்குது? 30 minutesல 200 EMAக்கு மேலே ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அந்த இடத்துல ப்ரைஸு கிட்டத்தட்ட 30 EMAக்கு 30 minutesல EMAவும் அந்த இடத்துல ஃப்ளாட் அந்த இடத்துல இருக்குது. 30 minutes EMAவும் கரெக்டாக ஷார்ப் அந்த இடத்துல இருக்குது. மேபி அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அந்த என்ட்ரி எடுத்துருக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன். நான் இன்னும் சப்போஸ் 200 EMA இந்த இடத்துல ஃப்ளாட்டை ஒர்க் ஆகிடுச்சு போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா கிளியராக சூப்பராக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இடத்துல இதுவும் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா மேலே போகிற கணக்கு தான் அது. அதுக்கப்புறம் நீங்கள் 10 minutesக்கு வந்துடுங்க. 10 minutesலும் நமக்கு 200 EMAக்கு மேலே போதான்னு பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். இதில் தான் கவனிக்க வேண்டிய விஷயம். 10 minutes டைம் ஃப்ரேம் மேலே 200 EMA இருக்குது அப்படின்னா செட்டப் இஸ் கேன்சல். இப்போ 200 EMA மேலே போகுது இல்லைங்களா, இந்த செட்டப்பை நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன். 1 minute டைம் ஃப்ரேம் இப்படி எடுத்திருந்தா அப்படின்றத காமிச்சேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஓவரால் ட்ரெண்ட் இந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல செட்டப் கேன்சல் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன மேலே என்ன ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்கான வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். 1 minute டைம் ஃப்ரேமில் 5 minutesல முடிஞ்சால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இதுவே போதும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்டடியில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னா 5 minutes கூட நீங்கள் போகலாம். 5 minutes எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 200 EMAக்கு அபோவே மேலே போயிட்டு இருக்குதுன்னா நீங்கள் வந்து பிரேக் அவுட்கான வாய்ப்புகள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது, இன்றைக்கி எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் 200 EMAக்கு மேலே இருக்குது, எனக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது, நான் அது வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு ப்ரீவியஸ் லோ வந்து ஸ்டாப் லாஸ் போடல, இந்த இடத்துல லோ ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த ஹையை வந்து நான் டார்கெட் வைக்கலான்னு இருக்கிறேன். இது ஸ்கேல்பிங் மாதிரி. ஓகே, ஏன்னா டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மியாகவும் உங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், சீக்கிரம் வெளியே வந்துடணுமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்த மறக்காம நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களா மேக்ஸிமம் லைக்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இது வந்து என்னை பொறுத்தவரையிலும் எவ்வளோ பேசிக்காக இருந்தாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஒரு சிலருக்கு ஒரு 4-5 டைம் என்னோடய வீடியோ ரிப்பீட்னு பார்த்தாங்கன்னா புரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சொன்னது இப்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இதிலே இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் நான் சொல்கிறது நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பொருந்தும். நீங்கள் ஸ்டாக்ஸ்லலாம் முடியாது. ஸ்டாக்ஸில் நிறைய ஷேடோஸ் வரும், அதாவது குச்சியாக கேண்டில் வரும், கீழே மேலே ஒரு குச்சி வரும், சென்டரில் பாடி வரும், ஒரு சார்ட்டை வந்து க்ளீனாக ஃபார்ம் ஆகாது. ஆனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நல்ல மூமெண்டம் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு டைம் சொல்ல பாருங்க, 1 hour 30 minutes 10 minutes ஒரே டைரெக்ஷனில் ப்ரைஸ் போகணும், வேறு எதுவும் இல்லை. நம்ம மேலே கீழேன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரே டைரெக்ஷனில் ப்ரைஸ் மூமெண்டமாக தான் பிரேக் அவுட் கொடுக்குதா, அவ்வளோதான். வேறு எதுவும் இந்த ரகசியம்லாம் எதுவும் கிடையாது, சிம்பிள் தான். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் வர சொல்லவும் சரி, 200 EMA மேலே வருதான்னு பாருங்கள், ப்ரைஸ் கீழே வருதான்னு பாருங்கள். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்குதா. அப்போ என்ன பண்ணணும், பிரேக் டவுனுக்கான சான்சஸ் பாருங்கள். பிரேக் டவுன் ஆனவுடனே திரு புட் ஆப்ஷன் அங்கேருந்து நீங்கள் பை பண்ணலாம். ஏன்னா இன்னமும் ஒரு சிலருக்கு வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்னென்னு தெரியாமல் இருப்பாங்க. சார் இதில் கீழே வருதுன்னு சொல்லி நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு இன்னமும் தெரியாமல் இருக்கலாம். அப்போ மார்க்கெட் கீழே வருதுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணி தான் ஆகணும். கால் ஆப்ஷன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணணும், மார்க்கெட் கீழே வருதுன்னா புட் ஆப்ஷனும் பை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து வெபினாருக்காக கால் பண்ணி கேட்குறீங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ண பெட்டராக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படி ஒரு வேளை அப்படி பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அப்போ நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கால் பண்ணிட்டாங்கன்னா இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு அதுக்கு தான் என்னென்னா உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய வெபினார் எப்படி இருக்கும், டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்கும், ப்ரைஸ் ஆக்ஷன் என்னென்ன கவர் பண்ணுவாங்க, எத்தனை நாள் கிளாஸ் இருக்கும், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கேட்கலாம் ஃபோன் பண்ணி. சரி, நாங்கள் வீடியோலாம் பார்த்துட்டோம், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் எவ்வளோ சார், அது எத்தனை நாள் கோர்ஸு, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபீஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் எத்தனை நாள் கோர்ஸு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் எத்தனை நாள் கூட அந்த வெபினார் டீட்டெயில்ஸே சொல்லியிருக்கேன் பாருங்கள். 45 days உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறேன். இதுக்கு வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து 2 நாளில் கற்றுக்கலாம், இந்த 1.5 மாதம் கற்றுட்டா அடுத்த மாதம் அப்படியே டெய்லி ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தானே தயவு செஞ்சு வராதிங்க. இது கெரியர், உங்களுடைய லைஃப்பை டிசைட் பண்ணுற விஷயம்.
கொஞ்சம் புரிஞ்சால் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரம்ன்றாங்க, ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, இது உங்களை டோட்டலாக நீங்கள் டியூன் பண்ணிடணும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைவ் மார்க்கெட்டில் தெரியும் உங்களுக்கு, நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி, அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை அல்லது சேல் வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அது ப்ரைம் டெலிகிராம் சேனல், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண விருப்பப்படுங்க, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம். ஒன்றும் அதில் இன்னும் காசு பணம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் என்னுடைய லிங்க்லேருந்து. அந்த லிங்க்ஸை கூட இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஏது அப்படின்னு தெரியறது கூட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எப்படி வரும், எப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படின்ட்டு ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.